ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024 பியூகி சீரிஸ் பார்த்துக்கோங்க. அது 18வது வீடியோ. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 51A வச்சு கேட்டிருக்காங்க. ரிலேட்டட் சேஃப்கார்ட் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்டு அப்சூர் வைலன்ஸ். அதாவது இந்த ஏ அந்த 11 இது சொன்னல, ஏ அந்த மாதிரி இருக்கும், ஏபிசிடிஎஃப்னு சொல்லிட்டு அந்த இது வச்சு அதில் ஒரு 11 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் அந்த கொஸ்டின், வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருவேன். இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 50, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது கீழே வர அந்த 11 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இதில் வந்துட்டு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப்ல அதுக்கான இது இருக்குது, லிங்க்கு. நெக்ஸ்ட்டு, இன் விச் இயர் டிட் இந்தியா ஹோஸ்ட் செகண்ட் ஏசியன் கேம்ஸ்? நம்ம செகண்டாக ஏசியன் கேம்ஸ் எப்போ இது பண்ணோம் அப்படின்னா 1982ல் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நியூ டெல்லியில் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது விஸ்வகர்மா யோஜனா வச்சு கேட்டிருக்காங்க. ஸ்கீம் வச்சு கேட்டிருக்காங்க, எத்தனை இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தா தான் தெரியும். நல்லா செப்டம்பர் ஆகஸ்ட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்து இந்தியா ஷேர்ஸ் அபவுட் டேஸ் ஆஃப் இட்ஸ் லேண்ட் பார்டர் வித் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட எத்தனை கிலோமீட்டர் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லேண்ட் பார்டர் 106 கிலோமீட்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸுமே கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸ்ரீலங்கா இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா பை எ நேரோ சேனல் ஆஃப் இது, அதான் அந்த பாக் ஸ்ட்ரைட்டு அப்படிங்கிறதாலே அது நம்ம வந்து மன்னார் வளைகுடா அப்படின்னு படிச்சிருப்போம். கல்ஃப் ஆஃப் மன்னார். இது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃப்ரீ த்ரோ அது வந்து எந்த கேமில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பேஸ்கெட் பால் தான். ஏன்னா ஃபுட்பால், கிரிக்கெட், பேட்மிண்டன் வாய்ப்பில் பேஸ்கெட் பால் தான். நெக்ஸ்ட்டு, தி கப்பிள் ஹூ வான் பத்மபூஷன் 2009க்கு போயிட்டாங்க. 2009 கொஸ்டின் போகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு இது கிடையாது. ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கணும். மன்னதில் புதிய வீட்டில் தனஜெயன், சாந்தா தனஜெயன் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸி கொஸ்டின், ரொம்ப டஃப் தான் அது. அடுத்தது இதுவும் ஒரு டஃப் கொஸ்டின் மாதிரி தான் இருந்தது. ஜூன் 2023 மல்டிலிங்குவல் இந்தியா லீகல் ஆப். அதாவது நீங்கள் வந்து லீகலிட்டிஸ், அதாவது சட்டத்தை பற்றி உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஒரு வக்கீல் டைப்பில் ஆலோசனை, சட்ட ஆலோசனை பண்ணுவீங்க. ஒரு சட்ட ஆலோசகருக்கு காலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இவங்க அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் நம்ம வீட்டிலேருந்தே கேட்டுக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் எம்என் வெங்கடாச்சலயா அப்படிங்கிறவங்க அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் கேட்டிருக்காங்க. அது ஹூ ஹாஸ் பீன் நேம்டு கவர்னர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் சென்ட்ரல் பேங்கிங் அவார்ட்ஸ்லேருந்து சக்திகந்த தாஸ் அவர்கள் தான். அவங்க தானே ஆர்பிஐ இவங்க கவர்னர். அடுத்தது பான்சூரி குரு, பேஸ்ட் ஆன் யாரோட யாரை வச்சு இது பண்ண டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு கேட்டால் அது இவங்களோட கதை. ஹரிபிரசாத் சௌரிசா அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூட் பிளேயர், புல்லாங்குழலாம் அதுதான் ஃப்ளூட்னா அந்த பிளேயர், அவங்கள வச்சு எடுத்த மூவி போல இருக்கு கதை. அதுதான் வந்து டாக்குமெண்ட்ரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்எல்ஆர் பற்றி கேட்டிருக்காங்க. எஸ்எல்ஆர்னாலே நான் ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபார்மில் ஒரு பேங்க்கு அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, கோல்டா இல்லை கேஷாவோ அதுமாரி. அதுமாதிரி கேஷ் ரிசர்வ்னா ஆர்பிஐட்டே ஒரு பேங்க்கு, கமர்ஷியல் பேங்க் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டாம்ப்ஸ் தான். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பாலிட்டியை தான் வளர்ச்சி வலிச்சு கேட்குறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் இருக்குது எஸ்எஸ்ஜிடியில். ஹிஸ்ட்ரி சயின்ஸ்லாம் வந்து 1 2 இருக்குது, அவ்வளோதான். அதுவும் கெமிஸ்ட்ரி வருது, அங்கங்கே ஹிஸ்ட்ரி வருது. கிரிக்கெட்டில் வராதது எது அப்படின்னு கேட்டால் ட்ரிப்ளிங். ஏன்னா ரன்னு உண்டு, ட்ரிப்ளிங் வராது. ட்ரிப்ளிங்னா ஒருத்தன்ட்டு பாலை ஏமாற்றி கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அவங்க வந்து எது வராது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். நெக்ஸ்ட் வந்துட்டு விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் அசோசியேட்டட் வித் கத்தக்? உத்தரப்பிரதேஷ். அது எந்த சொல்லுங்கிட்ட உத்தரப்பிரதேஷ் எல்லாரும் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சந்திரகுப்தா அவங்களோட மனைவி பேர் கேட்டிருக்காங்க, குமாரதேவி. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த இது வந்துட்டு 5 இயர் பிளான் அவங்க இது பண்ண டார்கெட்டை, எய்ம் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு க்ரோத்து அப்படின்னு பார்த்தோம்னா 8th 5 இயர் பிளான் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இன் இந்தியா தி சேலரிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு டிட்டர்மின்டு பை
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சேலரிலாம் வந்து யார் இது பண்ணுவா தீர்மானிப்பான்னுட்டா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் இஸ் ட்ரெடிஷ்னல் செலிப்ரேஷன் ஆஃப் கேரளா அந்துன்னா ஓணம் ஃபெஸ்டிவல். நானும் ஃபெஸ்டிவல் பிடிஎஃப் போடல, போட்டால் கண்டிப்பாக தரேன். பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன், ஓகேவா. ஓணம் தான் வந்து ரொம்ப வருஷமா நம்மளுக்கு தெரியும் கேரளா தான். அடுத்து வந்து வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. 2 மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதோடது கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் ஒன்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன கொஸ்டின். சாதி ஃபாலோயிங் வேர்ல்டு பார்லிமெண்ட் ரிலீஜியன்ஸ் அட் சிக்காகோவில் ஒரு பேச்சு சொற்பொழிவு நடத்தினார்ல 1893. அதை வச்சு ஒரு கொஸ்டின் சுவாமி விவேகானந்தர். அடுத்து ஃபால் இன் தி பேங்க் ரேட் கேன் மணி சப்ளை என்ன பண்ணும். பேங்க் ரேட்டை வந்து கம்மி பண்ணோம். ஃபால்னா விழுகிறதுனா கம்மி பண்ணால் என்ன ஆகும், மணி சப்ளைனா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ கார் லோன் 10% 8% அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோ. மீதி அந்த 2% நம்ம எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடும்ல. அப்போ பேங்க் ரேட் இப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 10% கட்டுற கார் லோனு 12% மாறுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பார்ப்போம். மணியை வந்து மணி சப்ளை வெளியில் அவ்வளோ இருக்காது. ஸோ அதுதான் பேங்க் ரேட்டு வந்து குறைஞ்சிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் நம்ம வாங்குறப்ப குறையும் டைரெக்டாக ஒரு கஸ்டமருக்கு. அப்படிங்கிறப்ப மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் நாடுவில், ஓகேவா. சரி, இன்னைக்கு ஷிஃப்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டினில் சந்திப்போம். ஏதாவது உங்களுக்கு பிடிஎஃப் ஏதாவது படிக்கிறதுக்கு இடையில தேவைப்படுது அப்படின்னா இந்த இதை நான் போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக. இந்த பிடிஎஃப் எடுத்து அப்போ பார்த்துக்கோங்க, ஓகேவா. லாஸ்ட் டைம் வீடியோஸ்க்கு இந்த பிடிஎஃப்ல உள்ள கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தடவை ஜிகேல 13 to 15 கொஸ்டின் போடணும். ஏன்னா 20 அவுட் ஆஃப் 20லாம் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 13 to 15 பெஸ்ட் ஸ்கோர் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.